இது வானத்தின் வாசல். ஆமென். சுதரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். சுதரம் ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பெரிய கிருபை அப்பா சந்தோஷமா நம்ம எல்லாரையும் ஆராதிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஆமென். சுதரம் நம்ம எல்லாரும் இணைந்து படிக்க போகிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். நம்ம எல்லாருமே இணைந்து படிக்க போகிறோம். மார்க்கு 1:17வது வசனம். எல்லாரும் இணைந்து படிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. மறுபடியும் படிக்கலாமா? இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம இப்போ மெசேஜுக்குள்ள போகிறோம். இந்த மெசேஜ் உங்களுக்கு ஹல்லேலூயா ஒரு வித்தியாசமாய் ஆவியானவர் இன்றைக்கு நம்ம கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களை ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளலாமா? உங்க வலது கரத்தை உங்க இருதயத்தின் மீது வைத்துக் கொள்ளலாம். எல்லாரும் ஹல்லேலூயா. சோதரம்பா. ஆமென். ஹல்லேலூயா ராஜா. ஆமென். சோதரம் என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவேன். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவேன். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. அப்படியே எல்லாரும் ஜெபிக்கலாம். இன்னைக்கு அப்பா என் கூட பேசணும். ஹல்லேலூயா. சோதரம் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இந்த நாள் என்னால் ஏன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியல? என்னால் ஏன் ஒரு பரிபூர்ண விடுதலையை பெற முடியலப்பா? என் கூட பேசுங்கப்பா. நான் உள்ள வர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். சோதரம்
கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆமென் சுதன பாஸ்டர் சொன்னது போல எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் அப்போ கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? வாக்கு தத்தம் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. என்ன கொடுப்பாங்க? வாக்கு தத்தம். அந்த வசனம் உங்களுக்குரியது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? இது உனக்கு உனக்கு என்று அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்குரியதை உங்க கைகளில் ஃபர்ஸ்டே கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப எல்லார் கையில அந்த வாக்கு தத்தம் இருக்குதா இல்லையா? சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். நிறைவேறினவங்க அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஹல்லேலூயா. இப்போ அந்த வாக்கு நிறைவேறும்படி நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? முயற்சி பண்ணிக்கொண்டே நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இன்னைக்கு அழகாக ஆவியானவர் நம் கூட பேச போகிறார். முதலாவது கேட்ட வார்த்தை என்னது? மார்க் 1:17 என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்ட உடனே இது சீஷர்களுக்கு சொல்லப்பட்டதில்ல. ஏன் நம்மளை பார்த்து இன்னைக்கு ஏசப்பா சொல்லுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு உங்களை அதிகாரம் பண்ணுகிற காரியங்கள் என்னென்ன யார் யார் சொல்ல முடியும்? உங்களை அதிகமா ஆளுகை செய்கிற காரியம் என்ன சொல்லலாம்? சில பேருக்கு தூக்கம், சில பேருக்கு சாப்பாடு, சில பேருக்கு டிவி, அல்லது ஒவ்வொரு காரியங்கள் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? அவைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அப்பா என்ன செய்கிறார்? நீ இனி யாருக்கும் அடிமையா இருக்க கூடாது, என் ஒருவருக்கு. ஹல்லேலூயா. நீ என்னை பின்பற்றி வருகிற பொழுது சகலவற்றின் மீதும் நான் உன்னை அதிகாரம் உள்ளவனாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். நம்மை இந்த விடுதலை பெருவிழால இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனித வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டோம்னா, இவங்க 2 மாடி வீடு போட்டிருக்காங்க, அதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? ஆமென். அந்த கண்கள் நம்ம காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம அடிக்கடி சோர்ந்து போக காரணம் என்ன தெரியுமா? யாரையாவது பார்த்துட்டோம்னா இங்க என்ன செஞ்சிரும்? ஜெபம் நின்னுரும். அன்னைக்கு நான் மட்டும் இவ்வளோ காத்திருக்கிறேன், நான் மட்டும் இவ்வளோ அழுகிறேன். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், இன்னைக்கு ஒரு கிளியராக நம்மளை விடுதலை பண்ணுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுக்க போகிறார். இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த ஆராதனை நேரத்தில் அப்ப என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு ரகசிய அறை இருக்கிறது. அந்த இடத்துல தரிசனங்கள் பார்க்கிற அறை நம்முடைய வீட்டில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு யாக்கோபு என்ன செய்கிறான்? விழித்து அந்த தரிசனத்தை என்ன செய்கிறான்? அவன் பார்த்து அவன் என்ன செய்கிறான்? இங்கு மெய்யாகவே அவர் இருக்கிறார், நான் அதை அறியாதிருந்தேன். இன்னைக்கு நம்ம ஹால் எங்க இருக்கு, கிச்சன் எங்க இருக்குன்னு கேட்ட உடனே ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், ஓடி போய் என்ன செஞ்சிரும்? காமிச்சிரும். ஆனா எந்த இடத்துல நீங்க அதிகமா தரிசனங்களை பார்ப்பீங்கன்னு கேட்டா நமக்கு என்ன செய்யல? பதில் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விழிப்பா இருக்கக்கூடியதான நாட்களை நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தரிசன கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்படி இருக்கிற பொழுது ஆகாய் 1 அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஹல்லேலூயா. ஆகாய் 1 அதிகாரம் அதுல வசனங்கள் 5 முதல் 9 முடிய ஒருவர் படிக்கலாமா? ஆகாய் 1:5 முதல் 9 முடிய. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன்.
எது நிமித்தமென்று என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 வசனங்கள், மார்க்கு 1:17 வசனம், ஆகாய் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5 முதல் 9, அதே போல ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய வசனங்கள் 11 முதல் 17. இந்த 3 வசனங்களை வச்சுதான் இப்ப நம்ம மெசேஜுக்குள்ளேயே நம்ம என்ன செய்ய போறோம், போகிறோம். இன்னைக்கு முதலாவது படிச்ச வார்த்தை என்னது? ஆமென். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக நான் மாற்றுவேன். இன்னைக்கு யார் விரும்புகிறீங்க, நான் எதுக்குமே அடிமையா இருக்க விரும்பவில்லை என்று? எத்தனை பேர் சொல்றீங்க? எதற்குமே நான் அடிமையா இருக்க விரும்பவில்லை. ஆமே, இந்த உலகத்துல ஒரே ஒருவர் மாத்திரம் சகலவற்றையும் ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆகாய் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். நம்ம நினைச்சது போல நடக்கல. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணுகிற பிரயாசத்தை பலனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்ன எதுவுமே ஆளுக பண்ண நீ இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. பணம், பொருள், அழகு, மற்ற மனிதங்க அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க. தேவனுடைய மகனே மகளே, அந்த தரிசன கண்கள் ஒரு பிள்ளைக்கு திறக்கப்பட்டுட்டுனா அவன் சகலவற்றை ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபுடைய கண்கள் அந்த ஏணிப்படியை பார்க்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறாங்களா? இல்லை, இந்த ப்ரேயர், இந்த சர்ச்சில் நம்ம இருக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நம்ம கேட்கணும், உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிற காரியங்களை பார்க்கிற கண்களை ஏசப்பா எனக்கு என்ன செய்யணும்? தரணும். இந்த கண்ணு திறக்கப்பட்டுனா நம்ம கண்ணு பக்கத்து வீட என்ன செய்யாது? பார்க்காது. நம்ம ஏன் பக்கத்து வீட பார்க்குறோம்? ஐயோ, நான் இவ்வளோ அழுறேன்னு, வேதனைப்படுறேன்னு, அல்லது நம்மளால நிம்மதியா இருக்க முடியல. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், இந்த தரிசன கண்கள் திறக்கப்படுகிற பொழுது, ஆமே, யாக்கோபு கண்ட ஏணி படிகளை நீங்களும் நானும் பார்க்கிற பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் மனிதர்களை பிடிக்கிறவனாய், உன்னை நான் மாற்ற வல்ல தேவனாய் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யாக்கோபுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது ஒரு ஏணிப்படி அந்த வானத்தின் வாசல் தெரியுமானா, என் மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் பொத்தலான பை, ஏன் ஆசீர்வாதம் வரல, எல்லாரும் ஒன்ன பார்த்துதான் குறை சொல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ முதலாவது ஏன் பின்னாடி வா. ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய சொல்லுகிறேனோ அதை நீ செய்கிற பொழுது, அதை நீ பேசுகிற பொழுது, பொத்தலான பை உங்க வீடுகள்ல இருக்காது. உங்க வீடுகள்ல அழுகை இருக்காது. உங்க வீடுகள்ல கஷ்டம், கண்ணீர் இருக்காது. ஆமென். இப்போ ஹல்லேலூயா, இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஏசப்பாவை பின்பற்றுகிற வாழ்க்கை கடினமானதா அல்லது லகுவானதா? கஷ்டம், அப்படிதானே? எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு யார் சொல்லுவீங்க லகுவானது அல்லது கடினம்? லகுவானது சொல்லுவங்க கூட கை தூக்கலாமா? 1 2. ஹல்லேலூயா. கஷ்டமானதுன்னு சொல்லக்கூடிய கை தூக்கலாமா? இஷ்டப்படி ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் ஜெயிக்கிற கிருபையை, அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கணும்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 5 வீடு உங்களை சுத்தி இருக்குன்னா, அதுல ஒரு வீட்டுல மகிழ்ச்சி இருக்கும், ஒரு வீட்டுல துதி இருக்கும், ஒரு வீட்டுல பாட்டு சத்தம் இருக்கும். அந்த வீடு உங்களுடையதா இருக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, அது கடினமானது அல்ல மகளே, அது லகுவானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கஷ்டமா இருக்கும், அப்ப நம்மளை பிடிச்சது போல வாழ முடியாது. சில தியாகங்கள், சில உண்மைக்கு நேராய் நம்மளை கர்த்தர் வழி நடத்துகிறார். கடினமாக தான் இருக்கும். ஆனா உங்களை விடுதலையாக்கி, உங்களை கொண்டு அநேகரை விடுதலை செய்கிற பொழுது நீ சொல்லுவாய், என் மகனே மகளை, நித்திரை தெளிந்து விழித்து மெய்யாகவே அவர் இங்கு இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன்.
ஹல்லேலூயா. ஒரு உண்மையான விடுதலைன்னா என்ன தெரியுமா? உங்க சரீரத்தை, உங்க மைண்ட, உங்க கண்ணு காது மூக்க வேற எந்த ஆசைகளும் வேற எந்த மனிதர்களும் ஆளுகை செய்யாமல் இயேசு ஒருவர் மாத்திரம் ஆளுகை செய்வதே உண்மையான விடுதலை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ இவர் என்ன செய்கிறாரு? இப்போ நீங்க தான் நிக்கிறீங்க, ஏசப்பா அப்படி கிராஸ் பண்ணி போறாங்க, என் பின்னாடி வா. எத்தனை பேர் பின்னாடி போவீங்க? ஜென்சி டக்குன்னு கை தகச்சு. ஹல்லேலூயா அங்கள். ஹல்லேலூயா. இப்போ இங்க ஏசப்பா சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அந்த வேலையை விட்டுட்டு பின்னாடி வந்துட்டாங்க. இந்த பின்னாடி வருகிறதுல தான் உண்மையான பரலோக வாழ்க்கையே ஆரம்பமாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமே. உண்மையான பரலோக வாழ்க்கை இப்போ இந்த நேரம் அல்லது இந்த ராத்திரி ஏசப்பா வருக வந்துட்டுனா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நிறைய பேருக்கு தைரியம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. எதுலையாவது நம்ம தோத்துருப்போம், எதுலையோ நம்ம மிஸ்டேக் கண்டிப்பா எனக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இப்போ ஒரு மனிதன் உலகத்தோடு கூட இருக்கிறான், ஏசப்பா கூட என்ன செய்யறான்? பின்னாடி வான். ஆமா. இப்போ நிறைய பேர் நினைப்போம், பின்னாடி வர எதுக்கு வர சொல்றாரு, ஏன் வர சொல்றாரு? பாதி பேர் அங்கே நிற்போம். சில பேர் ஏசப்பா கூப்பிட்றாங்கன்னு பின்னாடி வருவாங்க. பின்னாடி வந்துட்டே இருக்க நேரம் வீட்டை மறந்துடு, தகப்பனை மறந்துடு. என்னது தகப்பனை மறக்கணும்? தாயை பாதி பேர் நின்றுவாங்க. அப்புறம் பாதி பேர் சரி அதை ஜெயிச்சு அப்படி வர 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 எத்தனை பேர் தான் இருப்பாங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு உண்மையான விடுதலை என்னன்னா, உங்களோட தலைமுடியிலிருந்து உங்க கால் நுனி வர அவர் மாத்திரம் ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கேன்சர் வியாதிகள் அநேகமாய் பரவுகிறது. ஆமே. ரீபா லகரா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப பாரம் கூடுகிற பொழுது அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா இதுக்கு எப்படி ஜெபிக்கணும்? ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கேன்சர் பேஷண்டாவது இருக்காங்களே அப்பா, இதுக்கு வேண்டி என்னப்பா செய்யணும்? இதுக்கு வேண்டிய சாப்பிட என்ன செய்யணுமோ சொல்லித்தாங்க. அப்பா கேட்டாங்க, உன் கையில் அந்த வல்லமே கொடுக்கிறேன்னா நீ எனக்காக உண்மையா நிற்பியான்னு. ஒரு 24 மணி நேரம் ஒரு அவசர சிகிச்சை மையம் இருக்கிறது போல 24 மணி நேரம் உன்னால ஊழியம் செய்ய முடியுமான்? என்னிடத்தில் பதில் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா நீங்க தரப்புல நிப்பீங்களா? ஹல்லேலூயா. ஒரு உண்மையுள்ள தரப்புல நிக்கிற ஒரு மனிதன் அவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதே உங்க கரங்களை நீங்க உண்மையா நீட்டுவீங்கன்னா ஹல்லேலூயா, அந்த உண்மையை உங்களிடத்தில் பார்த்து அந்த கிருபை வரங்களை அவர் தர அவர் விருப்பமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரிகா லகரா ஓ ஷீரபா. நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஹல்லேலூயா. நம்மளால காமென் உண்மையாய் 24 மணி நேரமும் இருக்க முடியுமா என்று. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இங்க அமை சொல்லப்பட்டிருக்கிறது, பொத்தலான பையில விழுது. ஆமே. அதிகமாய் விதைத்தும் கொஞ்சமா தான் நம்ம கையில கிடைக்குது. கர்த்தர் தெளிவாய் நான் ஒரு 4 ஸ்டெப் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல ஏன் பொத்தலான பை இருக்குது? ஏன் உங்க வீட்டுல ஒரு பூரண ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியல? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது அமீன் என் பின்னே வருகிற அந்த ஸ்டெப்பை எந்த ஒரு ஆண் அந்த பெண் எடுத்து இந்த கால் வைக்கிறீங்களோ உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை பிரிக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலிருந்து பிரிக்கிறார். உலகத்திலிருந்து பிரிக்கிறார்னா உலகத்துல நமக்கு இருக்கிற உள்ள ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. ஒரு போட்டி, ஒரு பொறாமை. அவங்க அந்த ட்ரெஸ் போட்டு நமக்கு ஒரு ஆசை வரும், அப்படி வீடு கட்டணும் அதே போல நமக்கு ஒரு ஆசை வரும். அப்போ உலகத்திலிருந்து நம்மளை பிரிக்கிற பொழுது உலகம் சார்ந்த போராட்டங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நீ ஏன் பின்னாடி வர விரும்பின காரியம், சகல உலக ஜனமிடமிருந்தும் உன்னை தமக்கு சொந்த ஜனம் அவர் பிரித்தெடுக்கிறார். இது முதல் காரியம். ஹல்லேலூயா. இந்த முதல் ஸ்டெப் வரதுக்கே நம்ம எல்லாம் திக்கு முட்டாடிடுவோம். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? ஆமென். நிறைய பேர் உறவினர்கள சண்டை போட்டே போயிடுவாங்க, ஏசப்பா உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா, ஏசப்பா இப்படியா உனக்கு சொல்லி கொடுக்காங்க. ஹல்லேலூயா. இந்த முதல் ஸ்டெப் எப்படி இருக்கும்னா பிரித்தெடுத்தலா இருக்கும். உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்தலா இருக்கும். இப்போ என் பின்னே வாருங்கள்னு அவர் யாரை பார்த்து சொல்லுகிறார்?
அவர் கலிலேயாய் கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்க, உங்களை பார்த்து ஏசப்பா என் பின்னாடி வான்னு சொல்லிட்டாங்கன்னா உங்க வீட்டில் விடுவாங்களா? நீங்க தான் போயிருவீங்களா? ஹல்லேலூயா. இப்போ சரி, ஒப்பு கொடுத்தாச்சு, ஏசப்பா கூட உடன்படிக்கை பண்ணாச்சு, ஏசப்பா கூட்டிட்டு போறாங்க. ஹல்லேலூயா. கூட்டிட்டு போற முதல் ஸ்டெப் என்னது? உலக ஜனத்திலிருந்து என்னது? இப்படியெல்லாம் பிரிஞ்சிருக்கணுமா? இப்படியெல்லாம் யாரையும் என்னை விட அதிகமா நேசிக்க கூடாது. ஏன் இதெல்லாம் அப்பா சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நம்மளை ஜெயிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை என்ன செய்கிறார்? விடுதலை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப முதல் ஸ்டெப் என்னது? பிரிக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலிருந்து. இப்போ உலகத்திலிருந்து பிரிச்சோன்னா ஃபோன் வரும், நீங்க வீட்டுக்கு வா, இன்னைக்கு வா, சேர்ந்து நம்ம செய்வோம், எடுப்போம். கர்த்தர் உலகத்துக்காக உங்களை விடவே மாட்டாரு. கர்த்தர் என்ன செய்வார்? உன்னத பணிக்காக. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த பிரித்தெடுப்பு என்பது அவருடைய சொந்த ஜனமாய் அவருக்காக உங்களை என்ன செய்வார்? பயன்படுத்த தொடங்குவார். இது முதல் காரியம். இரண்டாவது, ஹல்லேலூயா, அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த பிரித்தெடுத்த பாத்திரத்தை அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் பக்குவப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. முதல் விடுதலை என்னது? எல்லா ஜனங்கள், எல்லா மனிதனுடைய போராட்டங்கள், மனிதனுடைய காரியங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாய், கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமா என்ன செய்கிறாரு? நம்மளை மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரம்னா, இப்போ நீங்க சின்ன பிள்ளையா இருக்க நேரம் நம்ம பாட்டு பாடியிருப்போம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு நீங்க உண்மையா நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க 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 உங்க குரல் மாறும். எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருக்கீங்க? ஹல்லேலூயா. உங்க சத்தம் மாறும். உங்க கையில ஒரு வல்லமை உங்களால உணர முடியும். ஹல்லேலூயா. சாதாரணமா இருந்த நம்ம சரீரத்தை ஒரு மகிமை உள்ள பாத்திரமா அவர் மாத்துகிறத நம்ம எல்லாரால உணர முடியும். என் அருமையான மகனே, மகளே, இன்னைக்கு உன்னை பிரித்தெடுத்திருக்காருன்னா, இன்னைக்கு உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்ல, அநேகருக்கு அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரீதா லகரதரி. கர்த்தர் முதலாவது நம்ம கூட ஒரு சில வீட்டில் இருக்கிற பொத்தலான பைகள், ஒரு சில வீட்டில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியாத காரியங்கள், என்னுடைய தேவ மகனே, மகளே, உலகத்தோடு கூட நீ போராடாத, உலகத்துல முன்னேறணும்னு சொல்லி நீ சண்டை போடாத. அவர் முதலாவது எல்லா மனிதர்களிடமிருந்து, எல்லா உலக காரியமிலிருந்து உன்னை அவர் பிரிப்பார். இரண்டாவது, அவர் வாசம் பண்ணுகிற சரீரமாய் உன்னை அவர் உருமாற்றுவார். இப்போ ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தங்க ஏசப்பா பின்னாடி போகாதவங்க, இன்னொருத்தங்க ஏசப்பா பின்னாடி போனவங்க. ஏசப்பா பின்னாடி போகாதவங்க நல்ல வாழ்க்கை வாழுறாங்க, இஷ்டம் போல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இந்த ஏசப்பா பின்னாடி போன பிள்ளை அழுறா, ஒடுகிறா, தினம் தினம் கண்ணீர், நிந்தனை, அவமானம். திடீரென்று ஹல்லேலூயா, சோதரம், ஹல்லேலூயா, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாம ஆகுது. ஹல்லேலூயா, அந்த ஏசப்பா பின்னாடி போகாத அந்த மகன் மகள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஓடுறாங்க. எல்லா டாக்டர்ஸும் கைவிடுறாங்க. ஆனா இந்த ஏசப்பா பின்னாடி போய் அர்ப்பணித்த அந்த மகன் மகளுடைய கரங்களை கர்த்தர் அற்புத சுகமளிக்கிற கரமாய் மாற்றி வைத்தது அந்த பிள்ளைக்கு தெரியாது, அந்த மகனுக்கு தெரியாது. ரீதரா, என் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ மகனே, மகளே, இன்னைக்கு நீ அற்பமாய் எண்ணப்படலாம். ஹல்லேலூயா. நீ பிரிக்கப்பட்டது நிமித்தமா உறவினர்கள் கூட உங்களை நம்பாம இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாள் வரும், டாக்டர்களால் சுகப்படுத்த முடியாதத ஓ கரங்களை கொண்டு கர்த்தர் சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ரெண்டு பிள்ளைகள்ல ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, ஆனா இன்னொரு பிள்ளை அழுதுட்டே இருந்தாங்கல்ல, அந்த மகன், அந்த மகள், அவ என்ன செய்கிறா? பாரத்தோடி கூட அவளது வலது கரத்தை எடுத்து அந்த பிள்ளைக்கு மேல யார் பலவீனப்பட்டிருக்காங்களோ அவங்க மேல அந்த கையை வைக்கிறாள்.
முதலாவது அவளுடைய உடம்பிலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது. அவள் உணர்கிறாள், அந்த மகன் உணர்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? உலகம் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அற்பமா பார்க்கலாம், யார் பார்க்கலாம். நீங்க அவருக்கு பின்னே போவீர்கள், ஆனால் ஒருத்தருக்கு 2 பேருக்கு அல்ல. நீங்க படிக்கிற காலேஜ்ல இருக்கிற பட்டணத்துல கர்த்தர் உங்களை அற்புதமும் வல்லமையுமாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான எய்ம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. நான் இவங்க முன்னாடி நல்லா இருக்கணும், அவங்க முன்னாடி நல்லா இருக்கணும் என்பது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவன் பின்னே. ஹல்லேலூயா. அப்போ இந்த 2வது ஸ்டெப் என்ன செய்யுது? உங்களை உருவாக்குறார். முதலாவது பிரித்தெடுப்பு. வலி நிறைய இருக்கும், ஆமென். நிறைய காயங்கள் இருக்கும், யாருமே மதிக்க மாட்டாங்க, ஆமென். சிலுவை பாடுகளை சுமக்காம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். யாரும் என்ன குறை பேசக்கூடாது, யாரும் என்ன எதுவும் அப்ப பரலோகமும் ஆசைப்படவே படாதீங்க. ஹல்லேலூயா. சிலுவையை சுமக்கணும். நம்ம அப்பா சுமந்தாங்களா இல்லையா? எப்படிப்பட்ட பட்டத்தை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. நம்மளால ஏன் சகிக்க முடியல, நம்மளால ஏன் சுமக்க முடியல? இன்னைக்கு எல்லாரும் ஒரு கிருபையை கேளு, அப்பா நான் சகிக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? சகிக்கணும். நான் கொஞ்சம் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும் ஏசப்பா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல ரீதா லகரத ரீகவா ஆமேசுத நிறைய பேர் தூங்க ஆரம்பிச்சாச்சு. ஹல்லேலூயா. ஆமே. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம். ஆமே. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த 2வது காரியம் என்னது? அவர் நம்மை அவரது பாத்திரமா என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். முதலாவது என்ன செய்கிறார்? எல்லாரிடமிருந்து பிரித்தெடுக்கிறார். 2வது அவருடைய பாத்திரமாய் நம்மை மாற்றுகிறார். 3வது என்ன செய்கிறார் என்றால் ஹல்லேலூயா, ஆமென், இந்த உருவாக்கப்பட்ட பாத்திரத்துக்குள்ள அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை அவர் என்ன செய்கிறார்? வைக்கிறார். அவர் உலாவுகிற ஒரு ஸ்தலமாய், அவரது ஆலயமாய் அந்த பாத்திரம் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. முதலாவது பிரிக்கிறார் என்கிறதனுடையதான ஹல்லேலூயா அதற்கு ஆதாரமாய் படிக்க வேண்டாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். உபாகமம் 7-6-7 வசனம். 2வது உருமாற்றம் சொல்லுகிற பொழுது ஆமீன். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் சொன்ன உங்களுக்கு புரியும். ஆமீன். யோசேப்பு, மோசே வளர்க்கப்பட்ட ஒரு இடம் வேற, அவன் அர்ப்பணிக்கப்பட்டு ஹல்லேலூயா அவனை கர்த்தர் ஆரம்பித்த இடம் வேற. ஹல்லேலூயா. அந்த உருமாற்றம், அந்த உருக்குலைப்பு தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உருக்குலைக்கப்படுகிறீங்க, இன்னைக்கு உருமாற்றப்படுகிறீங்க. நாம் கர்த்தர் ஹல்லேலூயா யோசேப்பதா ஹல்லேலூயா எல்லாருக்கும் முன்னதாய் உயர்த்தினது போலதான் உங்களை உயர்த்த வல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் கரங்களை கர்த்தர் ஆமென் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். என் அருமையான மகனே, மகளே, இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு அவருக்கு பின்னாக போகிற உன்னை, உனது அரிக்கட்டை தான் அவர் நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறத நீங்க உணர வேண்டும். அதில் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆசைப்படுகிற சரீரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? அதை உணர செய்வார். இன்னைக்கு இந்த மெசேஜ் முடிஞ்சு, பிரேயர் முடிஞ்சு நைட்டு வீட்டில் தூங்குகிற பொழுது உங்க உடம்பு ஆவிக்குள்ளான நிலைமையை உணரணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரம். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பைபிள் வசனங்கள் எனக்கு உண்மையாகவே தெரியாது. ஹல்லேலூயா. எனக்கு அந்த அளவு ஞானம் கிடையாது. ஆனால் ஆவியானவர் லூக்கா 1ஆம் அதிகாரம் 24வது வசனம்னு அந்த பெயர் அதிகாரத்தை சொல்லி வசனத்தை சொல்லி கொடுப்பார். இதற்கு எவ்வளவு வேணும்? பாத்திரவான் கிடையாது. அவர் சொல்லி கொடுக்க ஆரம்பித்த பிற்பாடுதான் அந்த ஞானம் எனக்குள்ள வர ஆரம்பித்தது. இன்னைக்கு வாழுகிற நம்ம எல்லாருமே சாதாரண காரியங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். வீடு வேணும், அது வேணும், இது வேணும்.
கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு உன்னத நிலைமை நம்ம எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உன்னத ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நாவிலிருந்து வருகிற அந்த அந்நிய பாஷையை நீங்க சாதாரணமா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அது உங்களுக்குள்ள மட்டும் அல்ல, இருக்கிற இடத்திலும் கிரியை செய்கிற ஒரு கிருபை. ஹalleluya ரிதா லகரா ஊத ரிபா லகரா. ஆமி, இந்த ராத்திரி வேளையிலே ஆவியானவர் அநேகருடைய இருதயத்தை பரிசுத்த ஆலயமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹalleluya. நீ போட்டி போடாத, பொறாமை கொள்ளாத, நான் முன்னாடி நிக்கணும்னு நினைக்காத. நீ ஏன் பின்னாடி என்ன மாத்திரம் உனது முன் மாதிரியாய் வைத்துக்கொள். நீ என்ன உன் முன்மாதிரியா வச்சுட்டேன்னா அதுதான் விடுதலை. ஹalleluya ஹalleluya. ஒரு உண்மையான ஜெபம் என்ன தெரியுமா? அவங்கள போல இவங்கள போல இல்ல, ஏசப்பா உங்களை போல என்ன மாற்றுங்கப்பா. ஒரு உண்மையான விடுதலையின் ஜெபம் அது மாத்திரம்தான். நான்காவது, ஹalleluya, பிரிக்கிறார், அவனை உருக்குலைத்து அதை அவருக்கேற்ற சரீரமா இதை மாற்றுகிறார், பரிசுத்தம் செய்கிறார், அவரது சாயலை தரிப்பிக்கிறார். பிற்பாடு அவர்கள் இருவரும் ஹalleluya வெளிப்படுத்தின விசேஷம். ஹalleluya ஆமென். அதனுடைய 22ஆம் அதிகாரம், ஆமென், எடுத்தவர்கள் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம். ஹalleluya 17வது வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஆமென். அதே போல 11லிருந்து 13 வரை படிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆமென். ஹalleluya ஆமென். ஹalleluya. இப்போ என் பின்னே வாருங்கள் என்கிற அந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுத்தவங்க தான் இங்க வந்து முடிக்கிறாங்க. ஹalleluya ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் அவருடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? ஹalleluya ஹalleluya. யோசேப்பு ஒப்பு கொடுத்தான், மோசே, ஆபிரகாம், அவர்களை கொண்டு கர்த்தர் அசாத்தியமான காரியங்களை உலகத்தில் அவர் செய்தார். ஹalleluya. இன்னைக்கு யார் யார் உங்களோட எய்ம், உங்களுடையதான ஒவ்வொரு நோக்குகளை இன்னைக்கு மாற்றணும்? அவங்க முன்னாடி இவங்க முன்னாடி இப்படி அப்படி அல்ல, நான் இயேசுவை போல, ஹalleluya, அவரை போலன்னு நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது சகலவற்றையும் ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் உலகத்திலே ஒரு பெரிய மெய்யான விடுதலை. ஹalleluya ஆமென். எந்த உறவினர்கள் வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு எதுக்கு மேலேயும் ஆசை வராது. ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எனக்கு நிறைய ஆசை. ஹalleluya. அது சொல்ல முடியாது, நம்மளை குற்றம் சொல்ல முடியாது, அது வந்து இயற்கை தான். ஹalleluya. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். இப்போ ஏசப்பாவை ஒரு தடவை அவங்க நம்ம யாரும் பார்த்ததில்லை, ஆனால் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள உணர்கிற பொழுது அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு, அவருடைய பிரகாசம், அவரை போலவே என் முகம், நான் என் வாழ்க்கை மாறணும்னு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா இந்த விடுதலையை ஒரு மனுஷனால் ஆமென் கொடுக்கவே முடியாது. ஹalleluya. இந்த விடுதலை ஒரு மகன் மகளுக்குள்ள வந்துட்டுனா இந்த உலகத்தில் அவர்களை கர்த்தர் ஹalleluya கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன். ஹalleluya. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அந்த காலத்தில் ஒரு ஆபிரகாம் இருந்தான், இந்த காலத்தில் ஏதாவது ஒரு ஆபிரகாமை காமிக்க முடியுமா? ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்க கஸ்தூரியே தெரியும், பக்கத்தில் இருக்க சரஸ்வதி தெரியும், ஆபிரகாம் கேட்டால் எனக்கு எங்கே தெரியும்? ஹalleluya இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் நம்மிடத்தில் விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான். ஹalleluya, என் பின்னே
வாருங்கள். அவர் எப்படி நடக்கிறாரு, எப்படி பேசுறாரு, எவ்வளவு பொறுமையா இருக்கிறார், எவ்வளவு தூரம் எல்லாரையும் நேசிக்கிறார். அப்ப இப்படி உங்க வாழ்க்கை மாறுகிற பொழுது உங்க வீட்டுல பொத்தலான பை இருக்குமா, ஆசீர்வாதமான பை இருக்குமா? எப்படி ஆசீர்வாதம் மாறும்? ஏன்னா அப்ப என்ன செஞ்சாங்க? 5 அப்பத்தையும் 2 மீனையும் அப்படி ஆசீர்வதித்தவருடைய அந்த கரங்கள் என்ன செய்யும்? அவருக்கு பின்பற்றுகிற சீஷர்கள் மேல, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் மேலேயோ, அவர்கள் குடும்பங்கள் மேலேயோ அது இருக்கும். ஹல்லேலூயா! அந்த ஆசீர்வாதமான கரம் ஹல்லேலூயா உங்கள் வீடுகளில் தங்கி இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என்னுடைய நினைப்பு, என்னுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு இன்னைக்கு ஒண்ணு சகலற்றையும் ஜெயிக்கிற அப்பாவுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பணம் சேர்த்து வைக்கிறாங்க, ஆனா அந்த வியாதிகளுக்கு கொடுத்து வியாதியும் தீர மாட்டேங்குது, பணமும் தீந்து போயிருது. ஆனால் இந்த உடைக்கப்படுகிற அவருடைய சிலுவைக்கு பின்னே வருகிற அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? ஜீவன் பெறுகிறார்கள். அவர்கள் ஜீவன் பெற்றது மாத்திரம் அல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, நீங்க பொத்தலான பையா ஆசீர்வாதமான பையா? நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணுகிறோம்? பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா? ஓ அபிஷேகம், ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு 4 விதங்கள் முதலாவது என்ன செய்கிறார்? எல்லாத்திலிருந்து நம்மளை என்ன செய்கிறார்? பிரிக்கிறார். ஹல்லேலூயா. உருக்குலைத்து என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார், பரிசுத்தம் செய்கிறார், அவரது சாயலை தரிப்பிக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயிக்கிற பிள்ளைகளாய் உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆகாய் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இனி பொத்தலான அனுபவம் என் குடும்பத்துல கிடையாது. ஹல்லேலூயா, ஆமீன். அதிகமாய் வரும் என்றும் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் கிடைத்தது இனி கிடையாது. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஹல்லேலூயா மாற்ற போகிறார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கவளாக்குவேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். கைகளை தட்டி நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே தெரிந்தவர்கள் பாடுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகிமை அதிகமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன்.
எத்தனை பேர் சொல்லுவீங்க? அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஒரு விசை கூட என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் போதுங்க. அவர் வந்துட்டா எல்லாமே வந்துருது. நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி பரலோக பிரசன்னத்தை நினைந்து அல்லேலூயா அல்லேலூயா. நிச்சயமாய் நீங்கள் விடுதலை ஆக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. என் பின்னே வா. ஆண்டவருடைய அழைப்பு இந்த ராத்திரி. என் பின்னே வா. உனக்கான அத்தனை என்னிடத்தில் அல்லவா இருக்கிறது. உனக்கு தேவையான அத்தனை என்னிடத்தில் இருக்கிறது. என் பின்னே வா. உலகத்தை விட்டுட்டு, பாவத்தை விட்டுட்டு, பலவிதமான பாரம்பரியங்களை விட்டுட்டு, நம்முடைய ஆசை விருப்பங்களை விட்டுட்டு இயேசுவண்டை வரும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கிற ஆழமான சத்தியத்தை தெளிவாய் கேட்டுக்கொண்டிருந்தோம். எத்தனை ஒரு ஒப்பு கொடுக்குறீங்க? நான் இனி ஏசப்பா பின்னாடி வந்துடுறேன். இனி இயேசுவுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்றேன். அப்பாவுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுத்துறேன். ஏதோ பின்னாடி போயிட்டு இருக்கிறேன், எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தேன், எதையோ தேடினேன். இனி அவரை மாத்திரம் உண்மையாக ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த ராத்திரி உங்கள் வாழ்க்கை மாறுதுங்க. உண்மையாக ஒப்பு கொடுத்து பாருங்க. எனக்கு ஏசு போதும், ஏசு போதும், ஏசு போதும்யா. நீங்கள் போதும்ப்பா. வாய் திறந்து சொல்லி பாருங்க. ஏசப்பா நீங்கள் போதும் ஆண்டவரே. இனி எங்கெங்கேயும் அலைய மாட்டேன்ப்பா, உங்கள் பின்னாடி அலையிறேன் ஆண்டவரே. எதையோ தேடலப்பா, இனி உங்களை தேடுறேன்ப்பா. இனி எதையோ விரும்பல, உங்களை விரும்புற ஆண்டவரே. இந்த ராத்திரி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. பரலோகத்தின் தேவனே, உயர்ந்திருக்கிற கரங்களை பிடிங்கப்பா. இந்த ராத்திரி தொடப்பட்ட இருதயங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ராத்திரி தேவ பிரசன்னத்தில் பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆமென் உயர்த்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. வார்த்தையை பேசின அன்பு சகோதரிய ஆண்டவர் இன்னும் பலப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, மிகவும் தாழ்மையாய், எளிமையாய், உண்மையாய் கர்த்தருக்காக நிற்கிற ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த பிள்ளைகள் உயர்ந்து வருவார்களாக. ஹல்லேலூயா உயர்ந்து வருவார்களாக. உத்தம இருதயமுள்ள ஹல்லேலூயா இந்த பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்களாக. மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைன் மூலமாய் ஆமென் துவக்க முதல் முடிவரை காத்திருந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. நாளை தினத்தில் நடக்கிற கூட்டங்களை, நாளை மறுநாள் நடக்கிற கூட்டங்களை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதி. உங்க நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இணைந்து சொல்லலாம். நியூ இந்தியா ஆராதனை கூடாரம், சுனாமி காலனி, கொட்டில்பாடு, குளச்சல் அருகில், கன்னியாகுமரி மாவட்டம். ஆவிக்குரிய ஆராதனைகள், வல்லமையான தேவ செய்தி, எங்களோடு ஆராதிக்க அன்பாய் அழைக்கிறோம். எங்கள் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை, ஞாயிறு இரவு 7 மணி முதல் 8:30 வரை. உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள்.